அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்லடத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை காணலாம். ஸ்டாலின் இன்றைக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்களே, மே 4ஆம் தேதிக்கு பிறகு கருப்பு சட்டை போட்டுக்க போட்டுக்குவாங்கல்ல, போட வைப்பீங்கல்ல. எதுக்கு கருப்பு சட்டை போட்டாரு? இன்றைக்கு நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. நான் எம்பியா இருந்தேன், 1998 எம்பியா இருந்தேன். அம்மாவுடைய உத்தரப்படி அன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தது. 1998 மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர். அன்றைய தினம் அம்மாவுடைய வேண்டுகோளை ஏற்று பாரத பிரதமர் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் இந்த 33% இடஒதுக்கீடை நிறைவேற்றலாம் சொல்லி நம்முடைய அதிமுக கட்சி சேர்ந்த அண்ணன் தம்பித்துரை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த இப்போ இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறாங்களே முலாயம் சிங் யாதவ் அவருடைய கட்சி சேர்ந்த எம்பி நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் தம்பித்துறை கையில் மசோதாவை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிடுங்கி கிழிச்சு வச்சுட்டார். அப்ப நின்று போச்சு. மாண்புக அம்மா அவர்கள் அப்பொழுதே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை கொண்டு வந்த பெருமையை சேர்த்தவர் அம்மா. இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கு உரிமை வேண்டும், பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிக்க வேண்டும், பெண்களும் இன்றைய தினம் ஆண்களுக்கு இணையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பெண்களுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற விதமாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 33% இடம் கிடைக்க வேண்டும், இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு அதுக்கு வடிவம் கொடுக்கிறாங்க. இப்பொழுது பாராளுமன்றத்தினுடைய இன்றைக்கு தொகுதி பாராளுமன்ற தொகுதி வரைய பாராளுமன்ற வரைமுறை அதை டீலிமிட்டேஷன் அதை செய்யறதுக்கு இன்னைக்கு அறிவிச்சாங்க. எங்க இருக்கிற ஸ்டாலின் என்ன சொன்னாரு? கருப்பு சட்டை போட்டுக்கிட்டார். இது கருப்பு சட்டை போட்டு ஊரு பூரா கொடி ஏத்தவன்னாரு. நானும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து அவனாசி வழியா ஊர் வரைக்கும் வந்துட்டேன். எங்க திருப்பூர் வரைக்கும் ஒரு வீட்டில் கூட கொடி ஏத்தல. எதுக்கு? தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்றத்துடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன், காலையிலேயே பேசினேன். கோயம்புத்தூர் கூட்டத்தில் அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள். கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினேன். அப்பொழுதே தெளிவுபடுத்தினேன். நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை சதவீதம் குறையாது, எண்ணிக்கை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்ன பிறகும் அவர் வேணுன இப்போ மாலையில் நடந்த 7 மணிக்கு கூட்டம், 7 மணிக்கு கூட்டத்தில் பேசுறாரு கருப்பு சட்டை போட்டு. அப்போ என்ன சொல்றாரு? இதுக்கு முந்தி காலையில் சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி திரு உள்துறை அமைச்சர் ஒரு கூட்டத்தில் பேசுறதை வச்சுக்கிட்டு சொல்றாரு அதை போய் தண்ணியில் எழுதி வைக்கணும்னாரு. இப்ப சாயந்தரமும் 6 மணிக்கு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். தமிழ்நாட்டுக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி வரை 59 அறிவிச்சிட்டார். 59. நீ தமிழ்நாட்டுடைய எம்பி 59. ஏற்கனவே பாராளுமன்ற சதவீதம் இப்ப இருக்கிறது 7.18. 7. ஸ்டாலின் சொல்ல இது குறைஞ்சிரும் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டுட்டு இருந்தார். இப்போ 7.23
7 புள்ளி அப்ப 5 ஏறி போச்சு. புள்ளி 5 ஏறி போச்சு. சட்டை கழட்டிட வேண்டியதானே? சட்டை போட்டுட்டு தெரியலாமா? நான் காலையில் சொன்னது உண்மையாயிட்டது இல்ல? சரி, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் 6 மணிக்கு பாராளுமன்றத்தில் உள்துறை மந்திரி பேசிட்டாரு. அதுக்கு பிறகு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்ச தண்ணியில் எழுதி வைக்கிறார். ஏப்பா, நான் எத்தனை முறை தான் தொண்டை காய கத்துறது? ஏப்பா, நான் தான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா நீங்க திரு ஸ்டாலின் இல்ல, எடப்பாடி பழனிசாமி வேணுமென்றே திட்டமிட்டு தமிழகத்தை வஞ்சிக்கிறார், இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளருக்கு அடிமை அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தார். நான் இல்லவே இல்லை. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார், தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை குறையாது, ஏற்கனவே இருக்கின்ற சதவீதத்துக்கு குறையாதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்ன பிறகும் இப்ப கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 6 மணிக்கு சொல்லி 7 மணிக்கு பேசுறீங்க. அப்படின்னு அந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? ஒன்னும் தெரியாத முதலமைச்சர் தானே. உங்களுக்கு உளவுத்துறை இருக்குல்ல, உளவுத்துறை கையில் இருக்குதுல்ல, உளவுத்துறை என்ன சொல்லிருக்கணும்? கருப்பு சட்டை கழட்டிருங்க. உண்மையான அரசாங்கமா இருந்தா கருப்பு சட்டை கழட்டிருங்க. நீங்க வைத்த கோரிக்கை இல்ல, நிறைவேற்றிட்டாங்க, அதுக்கு மேல நிறைவேற்றிட்டாங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுக்கு மாறா மத்திய அரசாங்கம் எல்லாம் சமமா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்துக்கும் சமமா, தமிழ்நாட்டில் நாம என்ன கோரிக்கை வச்சோமோ அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆகஸ்ட் ஸ்டாலினுடைய முகத்துல கரி பூசியாச்சு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்னொருத்தர் பேசுறார், சிதம்பரம் பேசுறார். காலையிலிருந்து டிவியில் ஓடுது, சன் டிவியில் நேரத்திலிருந்து ஓடுது. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார், பிரதான எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இன்றைக்கு அமித்ஷா சொன்னார் நடந்துருக்குமா அப்படின்னாரு. நடந்துட்டு இல்ல. அவர் சொன்னார், அவர் சொன்னபடி அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். இனிமேல் என்ன முகத்தை வச்சுட்டு இருக்க போறீங்க? நாட்டு மக்கள் எப்படி பார்ப்பீங்க? ஏற்கனவே செஞ்சது கிடையாது, பாய்ச்சது நாட்டுக்கு செஞ்சிருக்காரா?